கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கு கூட ஒரு புழுவை பத்தி நம்ம பார்க்க போறோம். 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரிம்சன் வார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல செந்நிற புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த செந்நிற புழு அப்படின்றது வந்து இப்ரேய மொழியில தொலாவாத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த செந்நிற புழுவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த செந்நிற புழு என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய மரத்துல போயிட்டு என்ன பண்ணுமா, முட்டையிடுமா. அந்த முட்டையிட்ட பிறகு என்ன பண்ணோம்னா தனக்குள்ள இருக்கிற அந்த செந்நிற சாயம் அதுக்குள்ள இருக்க அந்த டை சொல்றாங்களா, ரெட் டை இருக்கும். அதை என்ன பண்ணும்னா வந்துட்டு தன்னுடைய அந்த முட்டைகளுக்கு அதை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது இறந்து விடும். இறந்ததுக்கு பிறகு 3 நாள் கழித்து என்ன பண்ணோம்னா அந்த ரெட் எல்லாமே போய் கடைசியில் அது வந்து ஒரு ஒயிட்டா மாறி அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துரும். இப்படியா இந்த புழுவுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புழுவுல இருந்து எடுக்கிற அந்த டை பாத்தீங்கன்னா, அந்த சாயம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் வந்து ரத்தாம்பரம் சொல்றாங்க. அந்த ரத்தாம்பரம்னு நம்ம பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் போராட்டத்துல எல்லாமே ரத்தாம்பரத்துல தான் செஞ்சிருக்காங்க இல்லையா. சோ அங்க செய்யப்பட்ட எல்லா பொருட்களிலும் ரத்தாம்பரம் காணப்படுச்சு. அந்த ஸ்கார்லெட் அப்படி சொல்றாங்க, அது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த டைல இருந்து தான் அது செய்யப்பட்டிருக்குது. இது வந்து மத்திய கிழக்கு ஆசியா அந்த பகுதியில், மத்திய கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு புழு. சோ இதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு கம்பேரிசன் காணப்படுது. எப்படி இங்க வந்து இந்த புழு இருக்கு இல்லையா, இது எப்படி தன்னுடைய மொத்த ரத்தத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுத்துட்டு அது என்ன பண்ணுச்சு, இறந்து விட்டு 3ஆம் நாளிலே அது வெள்ளையாக மாறினது போலதான் இயேசு கிறிஸ்து கூட நமக்காக என்ன பண்ணாருன்னா இந்த சிலுவையிலே அவர் பாடுபட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுதுறதை பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது என்ன பண்ணணும்னா பஞ்சை போல வெண்மையாகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாய் நம்முடைய அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கிரிம்சன் கலர் யூஸ் பண்ணிருக்கு. அப்போ இந்த கிரிம்சன் போல, அந்த கிரிம்சன் வார்ம் போல, அதாவது இந்த செந்நிற புழுவை போல அந்த பாவங்கள் காணப்பட்டாலும் அது என்ன பண்ணுமா, வெண்ணிறமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சிலுவை மரத்திலே சுமந்து தீர்த்து 3ஆம் நாளிலே அதிலே ஜெயம் எடுத்து நமக்கு ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்திலே நம்ம சேர்க்கும்படியாய் அவர் செய்ததை பார்க்கிறோம். இப்படியாய் இந்த அடையாளம் காணப்படுகிறது. இன்றைக்கு கூட சிலுவையிலே அறைந்த அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணார், உயிருடன் எழுந்த தேவனாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.